वरदं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे, रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च, भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं, देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं, श्रीकृष्णं वन्दे जगद्गुरुं। श्री कृष्ण। ஆஹா, ரொம்ப 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 அழகா இருந்த, ரொம்ப தெய்வீகமா இருந்த, ரொம்ப பிடிக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्ण सर। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः, पार्थो वत्सः सुधीर् भोक्ता दुग्धं गीतामृतं महत्। கீதாமிருதம், கீதாமிருதம் அமிர்தமான ஒரு கீதை. ரொம்ப அழகா இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, மனசுக்கு திருப்தியா இருக்கு. அது நூத்துல அந்த எனக்கு பிடிச்சது அந்த ஆரத்தி பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலதான் அன்னைக்கும் குரூப்ல கேட்டேன், எவ்வளவு பேர் அனுப்ப முடியுமோ அனுப்புங்க. அதை பார்த்தாலே அது மனசுல ஒரு திருப்தி வந்து, அந்த 9 மணி ஆனாலே நமக்கு ஒரு ஆனந்தம். ஆனா இதை பார்த்தோம்னா இன்னும் ஒரு தெய்வீகமான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. எல்லாரும் அனுப்புங்கோ. யாருக்காவது இந்த மாதிரி தியான ஸ்லோகா சொல்லணும் அப்படின்னு இருந்தாலும் நீங்க உங்க ரெக்கார்டிங் அனுப்புங்கோ. சரியா இருந்தா அது நீங்களே தியான ஸ்லோகாவும் சொல்லலாம். இன்னையோட ஸ்லோகத்துக்கு வந்துடலாம். இந்த 24 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம் 2வது அத்தியாயத்துல. இன்னைக்கு 25, 26, 27 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். 16வது ஸ்லோகத்துல இருந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். नासतो विद्यते भावो नाभावो विद्यते सतः, उभयोरपि दृष्टोऽन्तस्त्वनयोस्तत्त्वदर्शिभिः। अविनाशि तु तद्विद्धि येन सर्वमिदं ततम्, विनाशमव्ययस्यास्य न कश्चित् कर्तुमर्हति। अन्तवन्त इमे देहा नित्यस्योक्ता शरीरिणः, अनाशिनो प्रमेयस्य तस्माद्युध्यस्व भारत। य एनं वेत्ति हन्तारं यश्चैनं मन्यते हतम्, उभौ तौ न विजानीतो नायं हन्ति न हन्यते। न जायते म्रियते वा कदाचिन्नायं भूत्वा भविता वा न भूयः, अजो नित्यशाश्वतोऽयं पुराणो नन्यते हन्यमाने शरीरे। वेदा विनाशिनं नित्यं य एनमजमव्ययम्, कथं स पुरुषः पार्थ कङ्घातयति हन्तिकम्। वासांसि जीर्णानि यथा विहाय नवानि गृह्णाति नरोपराणि, तथा शरीराणि विहाय जीर्णान्यन्यानि संयाति नवानि देहि। नैनं छिन्दन्ति शस्त्राणि नैनं दहति पावकः, न चैनं क्लेदयन्त्यापो न शोषयति मारुतः। अच्छेद्योऽयमदाह्योऽयमक्लेद्यो शोष्य एव च,
நித்ய சர்வகதஸ்தானுர் அச்சலோயம் சனாதனஹ அவ்யக்தோயமசிந்த்யோயம் அவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனன் நானுஷோசிதுமர்ஹசி. அவ்யக்தः புலப்படாத, அயம் இது, அச்சிந்தியோயம் புரிந்து கொள்ள முடியாதது, அவிகாரியः மாறாதது, அயம் அது, உச்சதே கூறப்பட்டுள்ளது, தஸ்மாத் ஆதலால், ஏவம் இவ்வாறு, விதித்வ அறிந்து, இனம் இதை, ந இல்லை, அனுஷோசித்தும் வருத்தப்பட, அர்ஹசி தகுதியானது. ஸோ பகவான் வந்து முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் எப்படி இந்த ஆத்மா என்ன மாதிரி அப்படிங்கிறது குறைக்க முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது, காத்து உணர்க்க முடியாது, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்கச்ச இதுல வந்து அதே கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கார். இது புலப்படாதது, புரிந்து கொள்ள முடியாதது மற்றும் மாற்றம் இல்லாதது என்று கூறப்பட்டுள்ளது. ஆதலால் இதை அறிந்த பின் இது வருத்தப்பட தகுதி இல்லாதது அப்படின்னு அர்ஜுன்ட்ட சொல்ற. மோஷனா பார்க்கலாம். அவ்யக்தோயம மேல ஒரு ஆகாத் கொடுத்து, யக்தோய மேல ஒரு ஆகாத் கொடுத்து, யம சிந்தியோயம், சிந்தியோ இத்திய 3 இருக்கு, சிந்தியோ யோ நடுவில் எடுத்து யம் யம்ல நிறுத்தலாம், யா இல்லைன்னா ய மவிகார்யோ, மவி இன்மண்ட் ஜாயிண்ட் ஆனதுனால மவிகார்யோ ரஃபார் கொடுத்து யமுச்யதே, யமுச்ய இச்சண்டிய ஜாயிண்ட் ஆக்கலாம், யமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனன், தஸ்மாத் தேவம் அது வி வருதுனால விதித்வைனன், விதித்வை இத்து அன்ப ஜாயிண்ட் ஆக்கலாம், விதித்வைனன் நானுஷோசித்து, நானுஷோசித்து, நான் ஷோ 2 நடுவில் எடுத்து இழுத்து சொல்லணும்னா சித்து ஷார்ட் ஆயிடும். மர்ஹசி, மர்ஹ ரஃபார் இருக்கு. முழு ஸ்லோகம். அவ்யக்தோயமசிந்த்யோயமவிகார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனன் நானுஷோசிதுமர்ஹசி. இதே மாதிரி சொல்லிட்டு வர அவ்யக்தோயம், அதாவது அது நம்மளோட அது என்னன்னு நம்மளால உணர்ந்து கூட பார்க்க முடியாதது, புலப்படாதது. அச்சிந்தியோயம், சிந்தியோயம்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. சிந்தனை பண்றதுன்னா சிந்தனை பண்ணது. அச்சிந்தியோயம்னா நம்மளால அச்சிந்தியா, அச்சிந்தியன்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. எம் அது. அவிகாரியோயம், அவிகாரியனா அது மாறாது. வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு எப்படி பால் இருக்கு, பால் தெரிஞ்சுன்னா தயிர் ஆகுது, தயிர் தெரிஞ்சுன்னா தயிரை கொஞ்சம் இது பண்ணி செலுப்பி விட்டான்னா வெண்ணெய் வருது, வெண்ணெயை காய்ச்சினா நெய் வருது அப்படின்னு சொன்னா அது வந்து பால் இல்லை, பால் வந்து மாறிண்டே போயிட்டு இருக்கு. அது மாதிரி இல்லை, அது விகாரியம். இது அவிகாரியா. அவிகாரியம்னா இதுக்கு மாற்றலே கிடையாது. இந்த மாதிரி பகவான் வந்து 8 உபாதி கொடுத்திருக்காரு. அது வந்து இல்லாதது மாதிரி. அச்சேத்ய, அதாஹ்ய, அக்லேத்ய, அசோஷ்ய, அச்சலஹ, அவ்யக்தஹ, அச்சிந்தியஹ, அவிகாரியா. அச்சேத தொலைக்க முடியாது, அதாகிய எரிக்க முடியாது, அக்லேத்யோ நினைக்க முடியாது, அசோஷ்ய அதை உணர்த்தி விட முடியாது, அச்சலஹ நகராதது, அவ்யக்தஹ புலப்படாதது, அச்சிந்தியஹ யோசிக்க முடியாது, அவிகாரியக மாற்றம் இல்லாதது. ஸோ எது வந்து நம்ம வந்து நம்மளோட இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்கள் வந்து என்னங்கிறது அது வந்து கொஞ்சம் புரியும் நமக்கு. இதான் இந்திரியங்கள், கண்கள், கைகள், வாய், மூக்கு, காது, இந்திரியங்கள் உடம்புல இருக்கு. அதை தவிர அதை விட கொஞ்சம் சூக்ஷ்மமானது நம்ம உடம்பு, நம்ம இந்திரியங்கள் எதை பார்க்கறதோ, எதை நினைக்கிறதோ, எதை உணர்றதோ, அது கொஞ்சம் சூக்ஷ்மமானது.
அதை விட சூக்ஷ்மமானது நம்ம மனசுல இருக்கிறது. மனசு வந்து இந்த நம்மளால உணர முடியாது. ஆனா இருக்கு, தெரியும். அதை வச்சு நமக்கு என்னென்ன நடக்கிறதுன்னு புரியும். அது அதை விட சூக்ஷ்மமானது. அறிவு. அறிவை விட சூக்ஷ்மமானது மனசு. மனசோட சூக்ஷ்மமானது இந்த ஆத்மா. கதோபனிஷத்துல சொல்லிருக்க இந்திரியேபியா பராஹ ஹ்யார்த்தா அர்த்தேபியாஷ்ச பரம் மனஹ மனசாஸ்து பராபுத்திர் புத்தேர் ஆத்மா மகான் பரஹ. இந்திரியங்களோட இந்திரியங்கள் எது தொடர்தோ அது சூக்ஷ்மமானது. அதை விட சூக்ஷ்மமானது மனசு. மனசோட சூக்ஷ்மமானது புத்தி. புத்தியோட சூக்ஷ்மமானது ஆத்மா. ஆத்மா தான் எல்லாத்தோடையும் சூக்ஷ்மமானது. அது என்னன்னு நமக்கு அதை அதாவது நம்மளால என்னன்னு புலப்படுத்த முடியாது. அது இதுதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வஸ்து இல்லை. நமக்கு புலன்களுக்கு அப்பாற்பட்டது, நம்மளோட நினைவுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அது மாதிரி அச்சேத்திய அதாகிய அக்லேத்திய அசோஷ்ய அச்சல அவ்யக்த அச்சிந்திய அவிகாரிய அப்படின்னு சொல்றதுக்கு மாதிரி, அதே மாதிரி அதுக்கு 4 பாசிட்டிவ் உண்மைகள் கொடுத்துருக்க. நித்திய சர்வகத ஸ்தானு சனாதன. நித்தியனா எப்பொழுதுமே இருக்கிறது. சர்வகத எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறது. நம்மளோட கான்சியஸ்னஸ், நமக்கு இருக்கிற அந்த கான்சியஸ், நம்ம ஆத்மா வந்து உடம்பு முழுக்க இருக்கு. இங்கதான் இருக்கு. அதாவது ஹிருதயத்துல பக்கத்துல இருந்தாலும் உடம்பு முழுக்க அது பரவி இருக்கு. ஸோ அதான் சர்வகத. ஸ்தானு நிலையானது. நிலை அது வந்து மாறி இப்ப வந்து ஒரு நம்ம பேச்சுவாக்குல சொல்றோம், இந்த வஸ்திரத்தை கழட்டிட்டு வேற வஸ்திரம் உடுத்துக்கிறதுன்னா, அந்த அப்ப வந்து நீ கேட்கலாம், அது எப்படி இன்னொருத்துல இருந்து இன்னொருத்துக்கு போறதான்னு. அது போறது இல்லை, அது உடுத்திக்கிறது, அவ்வளவுதான். அது அங்கேயேதான் இருக்கு. ஸ்தானு அதே சனாதனா. அதுக்கு வந்து ஒரு கால வரம்பு கிடையாது. இப்ப இருந்து இல்லாம இல்ல, இருக்குன்னே இருக்க போறதும் அதுதான், இப்ப இருக்கிறதும் அதுதான். அதுக்கு ஒரு கால வரம்பே கிடையாது, எப்பொழுதுமே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு 4 பாசிட்டிவ் உதாரணங்களும் ஒரு 8 நெகட்டிவ் உதாரணங்களும் கொடுத்திருக்கா. தஸ்மாதேவம் விதித்வைனம் நானு சோசித்து மர்ஹசி. இத புரிஞ்சுண்டு தஸ்மாத் அதலால் ஏவம் இதை விதித்வஹ புரிஞ்சுண்டுன்னா, இது உனக்கு புரியறதுன்னா அப்புறம் இதுக்காக வருத்தப்படுறது சோசித்து. இந்த வருத்தப்படுறதுக்கு தகுதியே இல்லை இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் அது அப்படியே தானே இருக்கு. ஆத்மா தான் இருக்கு, நம்ம தான் ஆத்மா அப்படின்னா ஒண்ணு நம்ம புரிஞ்சுட்டோம்னா, அந்த ஆத்மா என்னங்கிறது புரிஞ்சுட்டோம்னா, அதுக்கப்புறம் அதை பத்தி கவலைப்படுறதுக்கு வருத்தப்படுறதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தோட அந்த ஆத்மா எப்படி இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் அதை எப்படி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பகவான் ட்ரை பண்றார். அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். अथ चैनन्नित्यजातन् नित्यं वा मन्यसे मृतम् तथापि त्वं महाबाहो नैवं शोचितुमर्हसि. अतः ஆதலால் च கூட ஏனம் இது நித்ய எப்பொழுதும் ஜாத்தம் பிறக்கும் நித்தியம் எப்பொழுதும் வா ஆனால் மன்யசே நம்புவது மிருதம் இறப்பது ததா அபி அப்போதும் கூட துவம் நீ மகாபாகோ பலமானவன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ற. ந இல்லை ஏவம் இது ஷோசித்தும் வருத்த அர்ஹசி தகுதியுள்ளது. ஆனால் நீ இது நித்தியம் பிறக்கும் மற்றும் இறக்கும் என்று நம்பினால் கூட அப்போது கூட நீ இது வருந்த கூடாது அப்படின்னு சொல்ற. போர்ஷனா பார்க்கலாம். அத சைனன் நித்யஜாதன். அது அத இல்ல, அத சை சை அழுத்து சொல்லணும், சைனன் இல்ல, சைனன் நித்யஜாதன். நித்ய நீமேல் ஜாத்தன் ஜா நடுல எழுத்து.
நித்யம் வா மன்யசே மிருதம். நித்யம் நீ மேல ராகத்தோடு நித்யம் அவங்க வரணும், ஏன்னா வா வருதுனால. மன்யசே மன்ய மேலாக சே மிருதம் முரு இல்லது, அதனால சே மேல ஆகாத் கிடையாது. சே மிருதம் மிரு மிரு அது ரு மிருதம் ததாபித்வம் மகாபாஹோ. ததா முதல்ல த அப்புறம் த. ததாபித்வம் பி மேல ஆகாத் கொடுத்து மகாபாஹோ. மகாபாஹோ மகாபாஹோ இல்ல, க க ஹ எல்லாம் வரக்கூடாது, ஹ தொண்டையிலேருந்து வரணும். மகாபாஹோ நைவம் நைவம் நை ஐ எழுத்து சொல்லணும். ஷோச்சித்துமர்ஹசி. ஷோச்சித்து ஷோ நெடில் எழுத்து, எல்லாமே குறில் எழுத்துகள். சித்துமர்ஹசி மர் ரஃபா இருக்கிறது, ஹசி ஹசின்னு எழுதக்கூடாது. முழு ஸ்லோகம். अथ चैनन्नित्यजातन्नित्यं वा मन्यसे मृदम् तथापि त्वं महाबाहो नैवं शोचितुमर्हसि. இப்ப 2வது அத்தியாயத்துல பகவான் மேஜரா 4 விஷயம் சொல்றார். ஒண்ணு அர்ஜுன் சொல்ற, நீ யோசிக்கிறது, நீ உன்னோட அனலைஸ், உன்னோட லாஜிக், இதெல்லாம் தத்துவம் எல்லாம் சரியானது இல்ல. அப்புறம் எது சரியான தத்துவம், எது சரியான யோசிப்பு அப்படின்னு அர்ஜுன் சொல்றார். அப்புறமா இது 2வது. 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவர் இதை எப்படி நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இத வாழ்க்கையில கொண்டு வருவா அவ எப்படி இருப்பா அப்படின்னு. இப்ப இந்த 2வது இடத்துல இருக்கோம். எது கரெக்டான தத்துவம், எது கரெக்டான யோசிப்பு அப்படிங்கிறதுக்கு சொல்லிருக்கார். சோ பகவான் என்ன சொல்றன்னா, சரி நீ இந்த ஆத்மாவோட இணங்கிட்டு இந்த தேகம் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கோ. இது நீ இந்த ஆத்மாதான், தேகம்ங்கிறது நீ இல்ல. இந்த ஆத்மாங்கிறது எப்பொழுதுமே நித்தியமா இருக்கிறது, அதுக்கு இறப்பு கிடையாது, அது யாரையும் வதம் பண்றதும் இல்ல, அது யாராலையும் வதம் பண்ண முடியாது. அதனால இந்த பீஷ்மர் துரோணர் எல்லாம் இறக்க போறாளேன்னு நினைச்சுட்டு வருத்தப்பட வேண்டாம். அவ எனிவே மறிய போறவாதான். யார் மறிய போறாளோ அவளை பத்தி நம்ம இப்ப எதுக்கு நீ வாழலாம் நினைச்சுட்டு வருத்தப்படணும். இது நம்மளோட ஆத்மாங்கிறது நமக்கு புலப்படாத ஒரு விஷயம், நமக்கு புரியாத, நமக்கு புலப்படாதது, நம்மளால நினைக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அது மாத்த முடியாது, அதெல்லாம் அது மேல ஒத்தராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, எதையுமே தொலைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தேன்னா தெரியும். அது நம்மளால பார்க்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச இந்த பூ உலகத்துல இருக்கிறது, அதுல இருந்து ஒண்ணுமே அதோட சின்ன நம்மளால கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு ஒண்ணுமே நிகர் கிடையாது. அந்த மாதிரி இதை ஒண்ணு வச்சுட்டு நீ எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னு பகவான் சொல்றாரு. அத்த சைனம் நித்திய ஜாத்தம் நித்தியம் வா மன்யசே முதம் ததாபித்வம் மகாபாஹு நைவம் ஷோச்சித்தும் அர்ஹசி. அத்தச்ச மன்யசே அப்படிங்கிற, அத்தச்சனா எவ்வாறு, மன்யசேனா நம்புறது. இப்ப நம்ம ஆத்மா பிறப்பே கிடையாது அப்படிங்கிறோம். சரி, அந்த விஷயத்தை தான் விடு. சப்போஸ் ஏதாவது பிறக்கிறது அப்படின்னு வச்சாலும், எது பிறக்கிறதோ அதுக்கு அது இறக்கதான் போறது. எது நித்தியம் பிறந்துட்டே இருக்கோ அது நித்தியமா இறப்பதும் நீ தான் பார்த்துட்டே இருக்க.
எல்லாமே மாறின்னு தான் இருக்கும். ஒரு பீஜம் நம்ம வந்து மண்ணில் போட்டாலும் அந்த பீஜம் வந்து மாறிண்டே இருக்கிறதுனாலதான் இந்த பீஜம் வந்து ஒரு மரம் செடியாயுது, செடி மரமாயுது, அந்த மரம் பெருசாகி அதுக்குள்ளேருந்து பூவும் பழமும் வந்து அதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து போய் அதுவும் அந்த மரமும் இறந்து போயிடுது. ஆனா அந்த பீஜம்ங்கிறது அது மாறிண்டே இருக்காது. மாறலைன்னா இந்த மரமும் வராது. சோ எது பிறக்கிறதோ அது இறக்கதான் போறது அப்படின்னு நினைச்சுக்கோயேன் அப்படின்னு பகவான் வந்து அந்த சரி நீ அந்த ஆத்மா இது ஆத்மாக்கு அப்படின்னு அது புரியலனாலும் எது எது பிறக்கிறதோ அது இறக்குறதுங்கிறது நிச்சயங்கிறது உனக்கு தெரியறது இல்ல அப்படிங்கறச்ச அதை நினைச்சுட்டு இருந்தானா அது எது பிறந்திருக்கோ நித்தியம் பிறக்கிறது நித்தியம் அழியறது அது தெரிஞ்சாலே அதுக்காக நீ வருத்தப்பட வேண்டாம் அப்படின்னு பகவான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுத்துறார். அடுத்த ஸ்லோகத்திலையும் பார்க்கலாம், அதே மாதிரிதான் கண்டினியூ ஆகும். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவை ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. ஜாத்தஸ்ய பிறந்தவர், ஹி என்றால், த்ருவஹ நிச்சயமாக, மிருத்யு இறப்பது, த்ருவம் நிச்சயமாக, ஜன்மம் ஜன்ம பிறக்கிறது, மிருதஸ்ய இறந்தவர்க்கு, ச மற்றும், தஸ்மாத் ஆதலால், அபரிஹாரியே தவிர்க்க முடியாதது, அர்த்தே நிஜம், ந இல்லை, துவம் நீ, சோசித்தும் வருத்தப்பட அர்ஹசி தகுதியுள்ளது. யார் பிறக்கிறாரோ நிச்சயமாக இறப்பார் மற்றும் இறப்பவர் நிச்சயமாக பிறப்பார் என்றால் அது தவிர்க்க முடியாத நிஜம். ஆதலால் நீ வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு அர்ஜுனன் சொல்றார். ஒரு க்ஷணா பார்க்கலாம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ, ஜாதஸ்ய தமிழ் ராகா தஸ்ய ஹி த்ரு, த்ரு த்ரு சேர்ந்து இருக்குல்ல, ஹித்ரு, ஹித்ருவோ மிருத்யுர், மிருத்யு, மிரு அது மிருத்யு இல்ல மிருத்யு, மிருத்யுர் த்ருவை ஜன்ம, த்ரு இதுவும் அது, த்ருவை ஜன்ம மிருதஸ்ய ச, ஜன்மம் இன்னெல்லாம் வேண்டாங்க, ஜன்ம மிருதஸ்ய இல்ல, ஜன்ம மிருதஸ்ய ச தனித்தனியா சொல்லணும். தஸ்மாதபரிஹார்யேர்த்தே, தஸ்மாத் தமிழாக தபரி, தபரி மூணு நடுவில் எழுத்து, ஹார் ரஃபார் கொடுத்து, ஏர் திருப்பி ரஃபார் கொடுத்து, ஹார் ஏர் தே, தே அது ஆர் ஏர் தேல அர்த்தம் இல்ல அர்த்தம். நத்வம் ஷோசித்து, நத்வம் தமிழாக கொடுத்து, ஷோசித்துமர்ஹசி, ஷோசித்துமா சித்துமா அது வந்து குரல் எடுத்துக்க சேர்த்து சொல்லிட்டேன்னா அப்புறம் ரஃபார் கொடுத்து மர்ஹசி. ஸ்லோகம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவை ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாதபரிஹார்யேர்த்தே நத்வம் சோசித்துமர்ஹசி. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர் த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. முதல்ல என்ன சொன்னாலும் எது எது பிறக்கிறதோ அது இறக்கிறது, இறக்கும் அப்படிங்கிறச்ச நித்தியம். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல சொன்ன நித்தியம் பிறப்பு நடந்துட்டு இருக்கு, நித்தியம் இறப்பும் நடந்துட்டு இருக்கு. அதனால வருத்தப்பட வேண்டாம். இதுல என்ன சொல்றதுன்னா எது பிறக்கிறதோ ஜாத்தஸ்ய துருவோ நிச்சயமாக இறந்து போயிடும். அதே மாதிரி எது இறக்கிறதோ நிச்சயமாக அதுக்கு ஜென்மம் கிடைக்கும். தஸ்மாத பரிஹாரியேர்த்தே நத்வம் சோசித்தும் அரசி. இந்த சைக்கிள், இந்த சூழ்ச்சி நடந்துட்டே இருக்கும். பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறதுங்கிறது காலங்காலமாக நடந்துட்டே இருக்கும். அது இந்த லோகம் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கும். அதனால இதை நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டாம். பீஷ்மரா இருக்கட்டும், துரோணரா இருக்கட்டும், கௌரவர்களா இருக்கட்டும், அவெல்லாம் பிறந்திருக்காருன்னா அவளுக்கு
அவ வந்து இறக்க போறது என்னவோ நிஜம்தான். சோ உன்னால அதை வந்து ஒன்னும் நிறுத்த முடியாது. சரி, எதோ ஒன்னால நிறுத்த முடியாதோ அதுக்கு நினைச்சுன்னு எதுக்கு வருத்தப்படுற அப்படின்னா. இதுல வந்து ஒரு அழகான ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி. வனவாசத்துல இருக்கிறச்சே பாண்டவர்கள் அப்ப வந்து ஒரு பிராமணர் வந்து சொல்றாரு, ஒரு மான் வந்து அதோட கொம்புல என்னோட தர்பையை எடுத்துட்டு போயிடுத்து. எனக்கு யஜ்யம் பண்ணோம். அந்த யஜ்யம் பண்றதுக்காக தர்பையை நான் காய போட்டிருந்தேன். அந்த மான் வந்து தன்னோட கொம்புல அதை மாட்டின்னு எடுத்துட்டு போயிடுத்து. அதை கொஞ்சம் எடுத்துன்னு வாங்கும் அப்படிங்கிற. சரின்னு இந்த பாண்டவா எல்லாம் அதுக்கு பின்னாடி போறா. அது எங்க போறதுன்னு பாக்கச்ச அதுக்கு சடனா காணாம போயிடுது. ஸோ இவரெல்லாம் ரொம்ப நல்லா களைச்சு போய் உட்காந்துறார். யுதிஷ்டர் வந்து ரொம்ப களைச்சு போயிருக்கேன், எனக்கா நீர் கொண்டு வாங்கோ அப்படிங்கிறார். முதல்ல நகுலன் தான் போறார் இந்த நீர் எடுக்கிறதுக்கு. அங்க ஒரு ஒரு குளம் இருக்கு. அதுல ஒரு பட்சி உட்கார்ந்துருக்கு. அது சொல்றது, இந்த தண்ணிய குடிக்காதே, குடிச்சானா அதுல நீ இறந்து போயிடுவ அப்படிங்கிறார். இது அவருக்கு அவர் சொல்ல, இல்ல இல்ல இது எப்படிலாம் அப்படி நடக்கும், தண்ணியை குடிச்சா அப்படி சாக முடியும் அப்படின்னு அவர் அதை குடிச்சிட்டு அவர் சாகிறார். அதுக்கு பின்னாடி எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தரா வர்றார். சகாதேவன், பீமன், அர்ஜுனன் எல்லாரும் அதை எடுத்துட்டு குடிச்சுண்டு அங்க இறந்து போயிடுற. யுதிஷ்டர் ரொம்ப நாளம் கழிச்சு பாக்குறார், என்ன சிவாள்லாம் வரலன்னு சொல்லிட்டு அந்த குளத்துக்கிட்டுக்கு போனோடனே இந்த குளத்துல கேட்கிற, நீ தானே இதெல்லாம் என் குழந்தை, என்னோட பிரதர்ஸ் எல்லாம் தன்னமார் எல்லாம் சாகிறதுக்கு நீதானே காரணம் அப்படிங்கிறச்சு. அதுல இருந்து ஒரு யக்ஷம் வந்துட்டு சொல்றாரு, ஆமா நான் அவளை இதை குடிக்காதே அப்படின்னு சொன்னேன், அவ குடிச்சா, அவ என் பேச்சு கேட்கல, அதனால அவ. இதுல இருந்து என்ன பரிகாரம் அப்படின்னு, எனக்கோ தண்ணி குடிக்கணும். இப்ப அந்த யக்ஷன் வந்து அவட சொல்ற, நான் உனக்கு நிறைய கேள்வி கேட்கிறேன், 60 கேள்வி கேட்கிறேன், அந்த 60 கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொன்னேன்னா உனக்கு வேணுங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறார். எல்லாம் இந்த மாதிரி ஒரு கதை ஓடின்னு இருக்குது. அதுல 60 கேள்விகள்ல ஒரு கேள்விதான் ரொம்ப அழகான கேள்வி. அதுல ஒரு கேள்வி வந்து, கிமாஷ்சரியம், எதை நினைச்சு, எது உனக்கு நினைச்சு, எது உனக்கு ரொம்ப ஆச்சரியமா படுறது அப்படின்னு யுதிஷ்டர்ட்ட கேட்கிற. தர்மன் சொல்ற, அஹனி அஹானி பூதானி கச்சாந்திஹ யமாலயம் சேஷா ஸ்திரத்வம் இச்சந்தி கிமஷ்சாரிய மதः பரம். அஹனி அஹானி பூதானி கச்சந்திஹ யமாலயம். எல்லாம் நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த பூதானி, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு மனிதர்கள் யமாலயம், அதாவது மிருத்யு வந்து கச்சந்தி அவளுக்கு அடைஞ்சிடுறா. யார் இருக்காளோ, யார் இந்த மாதிரி சாகாம இருக்காளோ அவ வந்து அதை ஸ்திரம்னு நினைச்சுட்டு, அவ என்ன நினைச்சுக்கிறான், நாங்க வந்து மரணமே கிடைக்காதுன்னு ஒரு சிந்தி பண்றா. நமக்கு இதான் ஸ்திரமானது, நமக்கு மரணம் கிடையாது அப்படின்னு யோசிக்கிறா. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிற. சோ அதான் இந்த யாரு இப்ப இருக்கிறாரோ அவளுக்கு இறப்புங்கிறது நிச்சயம். அதே மாதிரி யாரு யாரு இருக்கிறாளோ அவளுக்கு ஜென்மங்கிறது, புனர்ஜென்மங்கிறது நிச்சயம். அதனால நமக்கு வந்து எப்பொழுதும் அந்த மரண பயங்கிறது ரொம்ப எப்பொழுதுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. மரணம் வந்துடும், மரணம் வந்துடும். நம்ம எனக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும், ஜென்மம் முழுக்க எடுத்தாலும் எனக்கு வந்து போரும், நான் வாழ்ந்தது போரும் அப்படிங்கிறது. ஒருத்தர்கிட்ட கூட, சரி நீ இப்ப இறக்குறியானா, இல்ல இல்ல என்னால இப்ப இறக்க முடியாது, கொஞ்ச நாள் கொடு, என் குழந்தைய பார்க்கணும், என்னோட இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்பா. இந்த மரணத்துக்கு நம்ம கிடையாது, கிடைக்க கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுதான் நிச்சயமானது பகவான் சொல்றாரு. சோ அதுக்கு வந்து நம்ம இப்படி அந்த ஒரு ஜீவனை வச்சுன்னு நம்ம அது வேணும் அது வேணும்னு நம்ம நினைக்கிறதுனால்தான் நம்ம பண்றோம். நம்ம நம்ம தேகத்தோட நம்ம எடுத்துட்டு, இந்த தேகம் தான் நம்ம அப்படின்னு நினைச்சுட்டு, தேகம் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு நினைச்சுட்டு, அதுக்காக அந்த தேகத்தோட இருக்கணும், அந்த பிராணத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு மரணம் கிடைக்க கூடாது அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இன்னொரு ஒரு கதை இருக்கு. பரீட்சித் வந்து ஒரு தடவை அவருக்கு வந்து ஒரு கர்ஸ் கிடைக்கிறது.
அதாவது அவர் வந்து ஒரு வாரம் கழிச்சு இறந்துருவார் அப்படின்னு ஒரு ரிஷி வந்து அவர் சபிக்கிறார். பரீட்சித்துக்கு ரொம்ப கவலையாயிருது. அவர் ஓடி வந்து வியாசரோட மகனான சுக்கரன்ட்ட சொல்றார், நான் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் செத்து போயிடுவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கார் ரிஷி. ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிறது. அதை கேட்டு சுக்கரன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேக்குறான். நான் சாக போறேன் ஒரு வாரத்துல அப்படின்னு நினைச்சு நீ எதுக்கு சிரிக்கிற அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்றாராம், நீ ஒரு வாரம் இருக்க போறேங்கிறதாவது உனக்கு நிச்சயமா தெரியறதே, எனக்கு அடுத்த நிமிஷம் கூட நான் இருக்கேனான்னு தெரியாது. அந்த மாதிரி க்ஷணவரத்துல ஒருத்தர் வந்து போயிட முடியும். யார் நித்தியமா யாரும் இருக்க போறது இல்ல. இப்ப இருக்கிறவா அடுத்த நிமிஷம் போட போறா. உனக்கு ஒரு வாரம் கிடைச்சிருக்கே, அதை நினைச்சு எனக்கு சிரிப்பு வந்தது அப்படிங்கிற. அந்த மாதிரிதான் நம்ம உடம்புங்கிறது, நம்ம தேகம் இப்ப போயிடும். அந்த மாதிரி இருக்கிறச்ச நம்ம இததான் ஸ்திரம் நினைச்சுன்னு நம்ம அதுக்காக அழுதுண்டு அதுக்காக வருத்தப்பட்டு இருக்கிறதுல எதுக்கு வருத்தப்படுற? இன்னொரு மாதிரி நினைச்சாலும் இப்ப நம்ம ராத்திரி வந்து ஒரு ஸ்டார் பாக்குறோம். இந்த ஸ்டார் வந்து நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து ஒரு 200 லைட் இயர்ஸ் அப்படிங்கிற, அதாவது வெளிச்சம் வந்து 200 வருஷம் தாண்டினா எவ்வளவு தூரம் வருமோ அவ்வளவு தூரத்துல அந்த நட்சத்திரம் இருக்கு. சோ நம்ம இந்த நட்சத்திரத்தை இன்னைக்கு பாக்குறது வந்து அந்த லைட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நட்சத்திரத்துல இருந்து கிளம்பினது. அந்த நட்சத்திரம் அதுக்குள்ள போயே போயிருக்கும். நட்சத்திரமே இருக்காது. அதுதான் நம்ம நிஜம் நினைச்சுன்னு தெரிகிறோம். எது வந்து அது நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைங்கிறது அந்த அளவுதான். ஒரு சின்ன ஒரு ஒரு வாழ்க்கை தான் நம்மளோட. அதுலயே நம்ம வந்து நம்மளோட குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம் அப்படின்னு அதை பிரிச்சு 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 நம்ம எல்லா எல்லாமே ஒரு க்ஷணத்துல போறது. ஆனா அதுல நல்லது என்னன்னா அதே க்ஷணத்துல நமக்கு வேற ஒரு தெய்வம் கிடைக்க போறது. எது போறதோ அதை பத்தி நம்ம வருத்தப்பட்டு ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அது போகதான் போறது. க்ஷணம் பரத்துல போறது. அந்த க்ஷணம் பரத்துல ஒரு ஒரு தேகம், ஒரு ஒரு உயிரை நினைச்சுட்டு அதை நம்மளால நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. நம்மளால அதை ஏதாவது மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அந்த ஒரு க்ஷணம் பரத்துல போறது. அந்த மாதிரி ஒரு ஜீவனத்தை வச்சுன்னு நம்ம அது போறதே, அதுல நம்மளோட துரோணர் போறாரே, பீஷ்மர் போறாரே அப்படின்னு நினைச்சுட்டு கௌரவர்கள் எல்லாம் சாப்பிடுறாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அர்ஜுனா, நீ எதுக்கு அதுக்காக வருத்தப்படுற? எது நம்மளால மாற்ற முடியாதோ அதை நம்ம நம்ம ஒத்துண்டு அதுக்கு தகுந்தாப்புல நடக்கிறது தான் நம்மளோட இது. அதுக்காக வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பகவான் சொல்றார். அதுதான் நம்ம வாழ்க்கைங்கிறது. இவ்வளவுதான். நம்ம அது புரிஞ்சுடணும்னா நமக்கு வந்து இந்த மரணம், பயம், சோகம் இல்லாம இருக்கு. அதோட என்னோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.